போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா, கெவின் ஆகிய இருவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு இருவரையும் போலீசார் அழைத்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரங்கள். போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா மற்றும் போதைப் பொருள் சப்ளையர் கெவின், இந்த இரண்டு பேரையும் ஆயிரம்விளக்கு காவல் நிலையத்திலிருந்து தற்பொழுது போலீசார் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக அழைத்து செல்கிறார்கள். முன்னதாக வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக அவர்களை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை முடித்த பிறகு அவர்கள் நீதிமன்றத்துல நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்காக எழும்பூர் நீதிபதிகளுடைய குடியிருப்புக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். நீதிமன்ற பணி நேரம் முடிந்ததனால நீதிபதிகளுடைய வீட்டிலே அவர்கள் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இதுல நடிகர் கிருஷ்ணாவை நேற்று பிற்பகலில் இருந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில அவரிடம் ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை, அதாவது இவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாரா என்பதை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனை, அவரிடமிருந்து ரத்த மாதிரிகள், சிறுநீர் மாதிரிகள் எல்லாமே எடுக்கப்பட்டு அதில் சோதனை, அதன் மூலமாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதுல மருத்துவ ரீதியிலான ஆதாரங்களை அதில் நிரூபிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அதே வேளையில அவருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. அவருடைய வீட்டிலும் எந்த விதமான ஒரு போதைப் பொருளும் அதில் கைப்பற்றப்படவில்லை. அதற்கு பிறகுதான் அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் திரட்டப்பட்டது என்று போலீசார் இது தொடர்பான ஒரு அறிக்கையையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் என்றால் செல்போன்ல அவருடைய செல்போன் தொடர்புகள், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் மூலமாக அவர் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை தொடங்கி போதைப் பொருள் தொடர்பாக அவர்கள் யாரெல்லாம் அவருடைய நண்பர்கள் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் இணைத்து அதன் மூலமாக இந்த போதைப் பொருளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதை கெவின் என்ற அந்த போதைப் பொருள் சப்ளையர் மூலமாகத்தான் அவர் வாங்கியிருக்கிறார் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த கெவினையும் கைது செய்து கெவின் வீட்டில் இருந்து பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களை கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். கொக்கைன், மெத்தம்பெட்டமைன், MDMA போன்ற பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களையும் அது தொடர்பாக மின்னணு உபகரணங்களையும் அவருடைய வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த விசாரணையில இருவருக்குமே பரிவர்த்தனைகள் இருப்பதும், போதைப் பொருளை வாங்குவது தொடர்பான தகவல் பரிமாற்றங்கள் இருப்பதும், அதன் மூலமாகத்தான் அவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில கைது செய்யப்பட்ட இருவரும், நடிகர் கிருஷ்ணாவும் அதே போன்று இந்த போதைப் பொருள் சப்ளையரான கெவின், இந்த இரண்டு பேரையும் தற்பொழுது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை வழக்கமான மருத்துவ பரிசோதனை அவற்றை மேற்கொள்வதற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அதற்கு பிறகு அவரை இங்கிருந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்பிற்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். அதே வேளையில நடிகர் கிருஷ்ணாவினுடைய வழக்கறிஞர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு, அதாவது அவரை கைது செய்வதற்கே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் வீட்டில் எந்த விதமான போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை. மருத்துவ பரிசோதனையில அவருக்கு நெகட்டிவ், அதாவது இந்த போதைப் பொருளை அவர் உட்கொள்ளவில்லை என்று வந்துவிட்டது. சமீபத்தில் அவர் அதை பயன்படுத்தவில்லை என்று வந்துவிட்டது. அது போன்று இருக்கக்கூடிய நிலையில எப்படி இவரை கைது செய்வார்கள் என்று அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விதிகளை மீறி 24 மணி நேரத்திற்கு மேலே போலீசாரனுடைய விசாரணை வளையத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒருவரை விசாரணைக்கு அழைத்தால் ஒரு 24 மணி நேரத்திற்குள் அவரை கைது செய்வதாக இருந்தால் கைது செய்விட வேண்டும், நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த வேண்டும் அல்லது விடுவித்து விட வேண்டும். ஆனால் 24 மணி நேரத்தையும் கடந்து 30 மணி நேரத்திற்கு மேலே வைத்து விசாரணை மேற்கொள்கிறார்கள் என்று அவருடைய வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் கடுமையாக ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்தார். காவல்துறை அவர் அவருடைய சந்திப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இதை நீதிமன்றத்தில் முறையிட இருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கைக்கு அவர்கள் முறையிட இருக்கிறார்கள். அதாவது போதைப் பொருளை ஒருவர் பயன்படுத்தலாம், ஆனால் போதைப் பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவு அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தாலும் கூட அது எளிதில் ஜாமீனில் விடக்கூடிய ஒரு வழக்குதான். ஆனால் இது போதைப் பொருள் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்கான மருத்துவ ரீதியிலான எந்தவித காரணங்களும் இல்லாமல், ஆதாரங்களும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே இவற்றை நீதிமன்றத்தில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ரிமாண்ட் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவும் அதே போன்ற போதைப் பொருள் சப்ளையர் அந்த கெவின், இந்த இரண்டு பேருமே நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள்.